இப்ப என்னன்னா உங்க படத்தை வந்து தலையில வச்சு கொண்டாடுறாங்க மக்கள், தமிழ் மக்கள். ஆனா இருந்தாலும் வந்து தியேட்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. மலையாள படங்களுக்கு வந்து கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து நம்ம தமிழ் படங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதை பற்றி ரஞ்சித்தோட கருத்து என்ன? இல்லை அப்படியே சொல்ல முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்து மக்கள்கிட்டே பெரிய வரவேற்பு இருக்குது. அது எப்படின்னா வந்து சாதாரண வரவேற்பு இல்லை, அது வந்து ஒரு பெரிய அலை மாதிரி இருக்காது. எப்படின்னா எல்லாருமே அந்த படத்தை பார்த்தாகணுன்ற ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்குள்ள வந்து உருவாக்கியிருக்கு. அந்த படம் வந்து அவங்கள வந்து அந்த படத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்க்குறாங்க. அப்போ தியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை தான் பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த படத்துக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் அண்ட் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ஜேவேபிக்கும் கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் வந்து இதுக்குள்ளே ஃபுட்ஃபால்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வந்து மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்க்ரீனை ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் அதோட ஸ்க்ரீன் வந்து நிறைய ஆடாகவும் ஆயிருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் வந்து மக்களுடைய தேர்வு வந்து நிச்சயமாக அவங்களுடைய ரசனை அப்படின்றது வந்து அவங்க சில படங்கள் மட்டும்தான் தியேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு முன்முடிவோடு இருக்காங்க. சில படங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு இப்போ என்ன மாறிச்சுன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிடுச்சு. என்னென்னா சில படங்கள் வந்து 3 வாரம் கழித்து ஓடிடியில் வந்துடும், நம்ம வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம். இப்போ ஓடிடியில் அப்போ வந்து என்னென்னா ஒரு 4 வாரம் காலம் கழித்து டெஃபினட்டாக ஓடிடியில் வரப்போது நம்ம பார்க்க போகிறோம். சில படங்கள்லாம் வந்து அவங்க முன்னாடியே முன்னுடியோடு இருக்கிறாங்க, இதெல்லாம் தியேட்டருக்கு போவேன்னா ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மற்ற லாங்குவேஜில் இப்போ ஹிந்தி லாங்குவேஜ்லாம் வந்து 8 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஓடிடிஸே வந்து படங்கள் வருது. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்தாங்கன்னா இன்னும் மக்கள் வந்து சில படங்களில் தியேட்டரில் தான் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இப்போது நல்ல படங்கள் அப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன், மக்கள் எல்லோரும் கம்பல்சரி தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க. ஒரு பெரிய விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருந்து. ஆனால் இப்போ வந்து பயங்கரமாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லோரும் பாராட்டணுமே கூட ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் உள்ளே வர மாதிரி இருக்குது சில படங்களுக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷத்தில் எந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு, நிறைய ஃபுட்ஃபால்ஸ் வந்திருக்கு. சின்ன படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட அளவு படங்கள் தான். அதில் வந்து நம்ம ப்ளூ ஸ்டார் இருக்குது, அப்புறம் டாடா இருக்குது, அப்புறம் சில படங்கள் இருக்குது, அயோத்தி இருக்குது, அயோத்தி இருக்குது, அப்புறம் வந்து போர் தொழில்னு ஒரு படம் இருக்குது. ஆனால் நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய படங்கள் நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு. ஆனாலும் மக்கள் வந்து சில படங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து உள்ளே வராங்க. அப்படி வெற்றி பெற்ற படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து இளைஞர்களில் ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு படங்களாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார், கடைசியில் ப்ளூ ஸ்டார் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த ப்ளூ ஸ்டார் படம் கூட வந்து என்ன பார்த்திங்கன்னா வந்து அதில் பேசியிருக்கிற அரசியல் ப்ளஸ் வந்து கிரிக்கெட்டு அப்புறம் யங்ஸ்டரோட லைஃப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. மஞ்சுமல் பாய்ஸும் சேம் அதே தான், முழுக்க யங்ஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணி. அப்போ தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வந்து அதிகமாக யங்ஸ்டராக இருக்கிறதுனால அவங்களுடைய தேர்வு கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குதா பார்க்குறேன். ஆனால் குடும்பங்கள் ஃபேமிலி எல்லாம் வரணும். சில கமர்ஷியல் படங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே உள்ளே வராங்க, பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் எல்லாருமே உள்ளே வராங்க. சின்ன படங்களுக்கு வருவதற்கு அவங்களுக்கு வந்து ஒரு மனத்தடை இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் கொரோனா வந்து டெஃபினட்டாக அவங்களுடைய மைண்டில் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. சில படங்களில் வந்து நம்ம வந்து ஓடிடிலே பார்க்கலாம் அப்படின்ற முன்முடிவோடு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து சில படங்களை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓடிடி ரிலீஸ் அப்படின்றது கூட பெரிய சிக்கலாக மாறி போயிருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு இன்றைக்கி. ஆக்சுவலி சின்ன படங்களை வாங்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பெரிய நிறுவனங்களான எல்லா ஓடிடி நிறுவனங்களும் இன்றைக்கி வந்து முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துட்டாங்க, அமேசான் ப்ரைம் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து சோனி, எல்லா கம்பெனிகளும் இப்போ ஹாட் ஸ்டார் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன படங்களை நாங்கள் வாங்குறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன படங்களில் ஓடிடியில் விற்கிறது, ஓடிடியில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது கூட இன்றைக்கி வந்து சவாலாக மாறி இருக்குது. இன்றைக்கி வந்து பேப்பர் வியூ அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வந்து சில படங்களை வந்து வாங்குறதுக்கு சில நிறுவனங்கள் ரெடியாக இருக்குது. ஆனால் நிறைய படங்கள், சின்ன படங்கள் ஓடிடியில் கூட வாங்க முடியாமல் மக்கள் பார்க்க முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரே சோர்ஸு வேறு வழி இல்லாமல் திரும்பவும் தியேட்டர் மட்டும்தான் இருக்குது. தியேட்டரில் வந்தால் தான் படங்களை பார்க்க முடியும் அப்படின்ற சூழல் வந்து திரும்பவும் உருவாகிட்டு இருக்குது. தயாரிப்பாளர்கள் வந்து திரும்பவும் தியேட்டரை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். அண்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் தியேட்டர் மூலமாக மக்கள் படம் பார்க்குறது மூலமாக மட்டும்தான், தியேட்டரில் மக்கள் பார்க்குறது மூலமாக மட்டும்தான் வருவாயை எட்ட முடியும் அப்படின்ற சூழல் வந்து திரும்ப தமிழ் சினிமாவுக்கு திரும்பி இருக்குது. வேறு வழியே இல்லை, மக்கள் காப்பாற்றினா தான் தயாரிப்பாளர்கள், சிறுபட தயாரிப்பாளர்கள் வந்து நிச்சயமாக வந்து சரியான நிலையில் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிறுபட தயாரிப்பாளர்கள் ஓடிடி நிறுவனங்களோட தொடர்பு கொள்வதே வந்து பெரிய சவாலாக இருக்குது இன்றைக்கி சூழலில். தொடர்பு கொள்ள முடியல, விற்க முடியல. ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது வந்து
அதுவும் ஒரு சவாலாக இருந்த டைமில் சில படங்கள் வந்து தியேட்டருக்குள்ளே வருது, ஆனால் மக்கள் உள்ளே வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சூழல் இருக்குது. இது மாறுறதுக்கு மிக முக்கியமான இது மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். டெஃபினட்டாக மக்கள் நினச்சா இதை மாற்ற முடியும். அது ஜேபேபியிலிருந்தே மக்கள் வந்து தொடங்கலாம் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். நிச்சயமாக ஜேபேபி உங்களை ஏமாற்றாது, உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் பண்ண, உங்களை கொண்டாட வைக்கும். நீங்கள் தியேட்டருக்கு வரணும், படம் பார்க்கணும் அப்படின்றது தான் எங்கள் குழுவோடைய வேண்டுகோள் அண்ட் கோரிக்கை. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து என்னென்னா, ஜேபேபி வந்து எங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஒரு ரியல் லைஃப்பை எப்படி ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து நீலமுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையை வந்து சேர்த்து கொடுத்துருக்காரு அண்ணனுக்கு. உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து எங்களுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, சில படங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜேபேபி மாதிரியான படங்கள், நல்ல கண்டென்ட் வேல்யூ உள்ள படங்களும் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு வந்து ஜேபேபி வந்து மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த படம் மக்கள் மனதில் ஏற்படுத்தின அந்த எமோஷன்ஸ், அந்த வேல்யூ அண்ட் வந்து இது எந்த காம்ப்ரமைஸும் எடுக்கப்பட்ட ஒரு படமாக நான் வந்து பார்க்குறேன். அதோட வேல்யூவை இன்றைக்கி இருக்கிற பத்திரிகை ஊடகங்கள் அண்ட் வந்து நிறைய பேர் எழுத்தாளர்கள் அது மாதிரி யாரெல்லாம் படம் பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் பயங்கரமாக பாராட்டிருக்காங்க. நிறைய எமோஷ்னலான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி கூட வந்து ஒரு பையன் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். அவங்க அம்மா வந்து படம் பார்த்துட்டு எப்படியாவது உன் லைஃப்பில், அவன் சினிமாவில் இருக்கிற பையன் தான், இந்த மாதிரி நீ ஒரு படம் எடுத்துட்டாலே அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பையன் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆக்சுவலி அந்த பையன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் படம் பார்த்தவர்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவில் வந்து இந்த படத்தை கொண்டாடுறது, அந்த பெரிய அளவில் இந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறது, அண்ட் இதில் இருக்கிற எல்லா கேரக்டரும் அவங்க வந்து தங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு கேரக்டராக வந்து பாவிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் சுரேஷனை வந்து இந்த படம் வெளிவந்ததுலேருந்தே வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்கார். மக்கள் வந்து இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து கவலைப்பட்டார். எங்களுக்குமே வந்து அந்த ஆசை இருக்குது. மக்கள் நிறைய பேர் வந்து தியேட்டருக்குள்ளே வரணும், படம் பார்க்கணும். அண்டு இவ்வளோ நல்ல ரிவ்யூஸு, இவ்வளோ நல்ல பாராட்டுகள், இவ்வளோ பேர்கிட்ட வந்து இவ்வளோ மக்கள் வந்து படம் பார்த்துக்கள் எல்லாருமே வந்து பாராட்டுற ஒரு படம் இன்னும் வந்து ஒரு பெரிய அளவில் மக்களை போயிட்டு ரீச் ஆகணும், மக்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற பெரிய ஆர்வமும் ஆசையும் எங்களுக்கு. அதனால் அதுக்கான எஃபர்ட் மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அண்ட் வந்து இனிமேல் மக்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து அவங்களுக்கானதாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விரும்புகிறோம். அண்டு இதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ஏதோ ஒரு கமர்ஷியல் ரீதியாக இல்லை வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, வெறும் வியாபார நோக்கோடு மட்டுமே வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தை வந்து மக்கள் பார்க்குறாங்க இல்லை கொண்டாடுறாங்க அப்படின்னு இல்லாமல், இந்த படம் வந்து முழுக்க வெறும் வியாபார நோக்கு இருக்குது. ஆனால் அது மட்டுமே இல்லை, மனிதனோட உணர்வுகளை, அதோட மகத்துவத்தை, அதோட சந்தோஷத்தை அண்ட் அதோட எமோஷ்னல் வேல்யூவை வந்து பேசுகிற ஒரு முக்கியமான படமாக இது வந்து நான் பார்க்குறேன். நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் வந்து ஜேபேபிக்கு எப்போவுமே இருக்குது. அண்ட் இந்த படத்தை நடித்து கொடுத்த வந்து ஊர்வசி அம்மா வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் மாறன் அண்ணன், தினேஷ் அண்ட் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. எவ்ரி டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சுரேஷ் அண்ணா வந்து ஒரு டிரெக்டராக வந்து டெஃபினட்டாக இந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. எல்லாருமே இதை வந்து பாராட்டியிருக்காங்க. அண்ட் வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள்னா உங்களுக்கு, நீங்கள் தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். அண்ட் வந்து உங்களுடைய சினிமா வாழ்க்கை வந்து சூப்பராக சிறக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆசை. நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணுவோம். அண்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு அண்ட் பத்திரிகை எல்லாருக்குமே வந்து நிறைய அந்த யூடியூபர்ஸ், நிறைய சோஷியல் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க, எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அண்ட் வந்து இன்னும் இந்த படம் வந்து போக வேண்டிய தூரம் வந்து நிறைய நிச்சயமாக போகும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ நன்றி, ரொம்ப நன்றி. ஒரே கொஸ்டின்